சென்னையில் கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவு கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 4435 அதிகரித்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பரவத் தொடங்கி உலகையே ஆட்டி படைத்த கொரோனா பாதிப்பு கடந்த ஆண்டில் மெல்ல மெல்ல சரிவடைய தொடங்கியது. அதே சமயம் விட்டக்குறை தொட்டக்குறையாக ஆங்காங்கே பரவி வரும் நிலையில் அழிக்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. மலேரியா, டெங்கு போன்று கொரோனாவும் சீசன் நோயாக உருவெடுத்துள்ள நிலையில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் அதன் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 4435 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 23091 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி 4777 என பாதிப்பு எண்ணிக்கை பதிவான நிலையில் 163 நாட்களுக்கு பிறகு பதிவான புதிய உச்சம் இதுவாகும். அதிகபட்சமாக கேரளாவில் 1025 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 711, டெல்லியில் 521, கர்நாடகா, குஜராத்தில் தலா 324, ஹிமாச்சல பிரதேசத்தில் 306 என பாதிப்பு பதிவாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 பேரும், சத்தீஸ்கர், டெல்லி, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, ஒடிசா, ராஜஸ்தானில் தலா ஒருவரும் என ஒரே நாளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் விடுபட்ட 4 கொரோனா பலிகளும் கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே நாளில் 198 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1086 உள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 63 பேருக்கும், செங்கல்பட்டில் 25 பேருக்கும், கோவையில் 16 பேருக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது வரை உயிரிழப்புகள் பதிவாகவில்லை. தியேட்டர்கள், குளிர்சாதன வசதி கொண்ட அரங்குகள், கலையரங்கங்கள் உட்பட மக்கள் அதிகம் கூடும் அரங்குகளில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முகக்கவசங்கள் அணிவதில் தவறில்லை. இது கட்டாயப்படுத்தி அபராதம் போட்டு காவல்துறையினர் பிடித்து இப்படியெல்லாம் செய்து முகக்கவசங்கள் அணிந்து கொள்வதை காட்டிலும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முகக்கவசங்கள் அவசியம் என்பதை பொதுமக்களும் உணர்ந்து அதிகம் கூட்டம் கூடும் இடங்களில் முகக்கவசங்கள் அணிந்திருத்தல் மிகவும் நல்லது. தற்போது குழு பாதிப்பு என்ற அளவில் இல்லாமல் தனிமனித பாதிப்பு என்ற அளவிலேயே தான் உள்ளது என்றும் இதனால் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதில்லை என்றும் மா. சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இந்த ஒமிக்ரானின் உருமாற்றம் அடைந்த XBB, BA2 என்கின்ற புதிய வைரஸ்கள் பரவிக்கொண்டு வருகிறது. இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வழக்குகளை காணொலி காட்சி வழியாக விசாரிக்க அனுமதிக்குமாறு வழக்கறிஞர்கள் கோரிய நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சென்னையில் நீச்சல் பயிற்சியின் போது சிறுவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பயிற்சியாளர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பட்டாளம் ஹாஜி முகமது அப்பாஸ் தெருவைச் சேர்ந்தவர் ராகேஷ் குப்தா. உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தனது குடும்பத்தோடு சென்னையில் மெடிக்கல் ரெப்பாக பணியாற்றி வருகிறார். இவரது 7 வயது மகன் தேஜா குப்தா வேப்பேரியில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். கோடை விடுமுறை என்பதால் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வேப்பேரி மைலேடி பார்க் நீச்சல் குளத்தில் பயிற்சி பெற்று வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் தேஜா குப்தா தனது தாத்தா சசிலேந்திரகுமார் மற்றும் தந்தை ராகேஷுடன் நீச்சல் குளத்திற்கு சென்றுள்ளார். பெற்றோர்களுக்கு அனுமதி இல்லாத காரணத்தினால் தேஜா குப்தாவை பயிற்சியாளர்களோடு அனுப்பி வைத்துவிட்டு தந்தையும் தாத்தாவும் வெளியே காத்திருந்தனர். பயிற்சி முடிந்து தங்களுடன் 15 சிறுவர்களை பயிற்சியாளர்கள் சுமன் மற்றும் செந்தில் அழைத்து வந்துள்ளனர். ஆனால் அதில் தேஜா குப்தா காணாததால் தந்தையும் தாத்தாவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். என்னோட பையனை பார்க்க முடியல. கேட்டேன், சார் என் பையன் இல்லையே, தேஜஸ் கத்துற. எங்க மேல 2 கோச் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இப்போதான் சார் குழந்தை தூக்கணும், அவன் பாத்ரூம் போறான்னு சொன்னான். பாத்ரூம்ல பாருங்க, ஜென்ஸ் பாத்ரூம் போன இல்ல, அவங்க சொன்னாங்க லேடிஸ் பாத்ரூம் பாருங்க. லேடிஸ் பாத்ரூம்ல போய் பார்த்தேன், இல்ல. அப்போ அந்த கோச் சொன்னாங்க, சார் அவன் வெளியில போயிடுப்பா. நான் சொல்ல, சார் அவன் ரொம்ப ஒபீடியன்ட் சார், அப்படி எல்லாம் போக மாட்டான் சார், என் பேச்சு கேட்டு போக மாட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல அப்போ நீங்க திருப்பி பாத்ரூம்ல ஒரு கேட் பாருங்க. அதுக்குள்ள ஒரு கேட் ஓபன் பண்ணிட்டு
அங்க குரல் வருது சார், பையன் கடிச்சிட்டா. ஓடி வந்து பார்த்தா அவன் ட்ரவுண்ட் சார், ஃபுல்லி ட்ரவுண்ட், கம்ப்ளீட்லி ட்ரவுண்ட். சென்னை நீச்சல் குளத்தில் 7 வயது சிறுவன் மூழ்கி உயிரிழந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் முதன்மை செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த விசாரணை நிலவரம் என்ன? லாவண்யா, 7 வயது சிறுவன் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது நீச்சல் பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட 3 பேரை பெரியமேடு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பட்டாளம் பகுதியைச் சேர்ந்த தேஜா குப்தா என்ற 7 வயது சிறுவன் நேற்றிரவு தனது தாத்தாவோடு பெரியமேடு மை லேடிஸ் பார்க் நீச்சல் குளத்திற்கு நீச்சல் பயிற்சியில் ஈடுபடுவதற்காக சென்றிருக்கிறார். சரியாக 6:30 மணி அளவில் அந்த சிறுவன் வந்து அங்கு நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். பின்பு நீச்சல் பயிற்சி முடிந்த பின் சிறுவன் மட்டும் வெளியே வராத காரணத்தினால் அவரது தந்தை மற்றும் தாத்தா ஆகியோர் உள்ளே சென்று பார்த்தபோது நீச்சல் குளத்தின் உள்ளே சிறுவன் வந்து மயங்கி இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து உடனடியாக அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் நீச்சல் குளத்திற்கு உள்ளேயே சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவில் பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தான் இந்த விவகாரமானது அங்கு பணியாற்றக்கூடிய நீச்சல் பயிற்சியாளர்களின் அஜாக்கிரதையினால் நடந்தது என்று போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்கானது 304A என்ற பிரிவின் கீழ், அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு பிறருக்கு மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில்தான் நீச்சல் பயிற்சியாளர்களான திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார், திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த சுமன் மற்றும் லைஃப் கார்டு ஊழியரான திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் ஆகிய 3 நபர்களையும் தற்போது பெரியமேடு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் இணை அமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, முன்னதாக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்த நிலையில் தற்போது எல் முருகன் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கான முக்கியத்துவம் என்ன? அதிமுக கூட்டணியில் பாஜகவும் சேருமா சேராதா என்ற ஒரு நிலை இருந்தது. அதில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அமித்ஷா கொடுத்த பேட்டி அவர் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார். ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தார்? அவர் சொல்லக்கூடிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று சொன்னார். அதே நாளன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. அந்த செய்தியாளர் சந்திப்பு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவாக இருந்தது என்றால், அதிமுகவுடன் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இருவேறு கருத்துக்கள் பாஜகவிலிருந்து வெளிவந்ததால் பாஜகவினர் மட்டுமல்ல அதிமுகவினரிலும் சில குழப்பங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையில் அமித்ஷாவை எல் முருகன் இன்று சந்தித்து பேசியிருக்கிறார். இன்று காலை அதிமுகவிலிருந்து தம்பிதுரையும் சந்தித்து பேசியிருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் அண்ணாமலையும் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் இதில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணி குறித்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்களும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். வங்கிக் கடன்களை சுலபமாக அடைப்பது எப்படி என இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். வீட்டுக்கடன் மீதான வட்டி தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம நாணயம் பகுதியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, எதை செஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது இப்ப சுருக்கமா பார்த்துடலாம். ஒவ்வொரு ஆண்டும் வீட்டுக்கடன் தொகையில 5% நீங்க தொடர்ந்து செலுத்திட்டே வந்தீங்கன்னா, அதாவது கடன் தொகை அப்படிங்கிறது 50 லட்சம் அப்படின்னா அதுல 5% அப்படிங்கிறது 2.5 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு ஆண்டும் நீங்க தொடர்ந்து செலுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா 20 ஆண்டுகள் கடன் அப்படிங்கிறது 12 ஆண்டுகளாக குறைந்துவிடும். இதன் மூலமா 8 ஆண்டுகளுக்கான மாத தவணையை நீங்க சேர்த்த முடியும், சேமிக்க முடியும். இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டும் மாதத்தவணையை 5% உயர்த்தி கொண்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது மாதத்தவணை 43,400 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். அதை ஒவ்வொரு வருஷமும் 5% நீங்க தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 20 ஆண்டுகள் கடன் அப்படிங்கிறது 13 ஆண்டுகளாக குறைந்துவிடும். 7 ஆண்டுகளுக்கான மாதத்தவணையை சேமிக்க முடியும். மூன்றாவது முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மாதத்தவணையை 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 20 ஆண்டுகள் கடன் அப்படிங்கிறது 10 ஆண்டுகளாக குறைந்துவிடும். இதன் மூலமா 10 ஆண்டுகளுக்கான மாதத்தவணையை நீங்க சேமிக்க முடியும்.
4வது முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் 12 இஎம்ஐக்கு பதிலாக 13 இஎம்ஐ செலுத்துவதன் மூலமாக 20 ஆண்டுகள் கடன் அப்படிங்கிறது 17 ஆண்டுகளாக குறைஞ்சிரும். இந்த ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணா குறைஞ்சது 3 வருஷத்துக்கான இஎம்ஐயை நீங்க சேமிக்க முடியும். இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு உதாரணமான எண்கள் தான். ஒருவர் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அளவு, எவ்வளவு ஆண்டு கால அவகாசம் அப்படிங்கிறது எல்லாம் பொறுத்து எண்கள் மாறலாம். ஆனா 20 ஆண்டு கால கடனை 10 ஆண்டுகள்ல ஈஸியா கட்டி முடிக்க முடியும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.